Hey fellas, welcome back to Solo Idiots and welcome back to our channel. இது வந்து ஒரு கஷ்டம் மேட்ச்சு. ஆக்சுவலி நான் சும்மா கஷ்டம் தேடிட்டு இருந்தேன். இவரே வந்து கூப்பிட்டாரு. இன்ஃபினிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், நமக்கு என்ன வாங்க முடியும்? இதுதான் ஓகே. அவர் லெவல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, போன வாட்டியோட எடிட் பாஸ் எடுத்திருக்காரு, அது மட்டும் தெரியுது. லெவல் எவ்வளோலாம் இதில் காட்ட மாட்டேங்குது, தெரியலை. நம்ம நிதானமாக குதிச்சு போகலாம். இப்போ தான் கொஞ்சம் செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு இன்ஃபினிட்டியாக இல்லை, தெரியல. எனக்கு 4 ரவுண்டு தான். 1v1 கஷ்டம். இவர் வந்து இதில் இருந்தார். என்னது, இது விளையாடிட்டு இருந்தோம் சிஎஸ்ஏ. எனிமி டீமில் என் டீமில் ஒருத்தர் இருந்தார். சும்மா கடுப்பேற்றிட்டு இருந்தார். அங்கே இருக்கான்டா, டே மாட்டினடா நீயே. அங்கே இருக்கிற மாதிரி தான் தெரியுது எங்கே இருக்கணும். அங்கே இப்போ எங்கே தான் இருக்கிறான்? டே வேறாடி ப்ரா, எங்கே இருக்கானே தெரியலையே. அப்படி போடா பாவி, என் இடத்துலயே இருந்தானா? அது கீழே தான் வந்தேன், நான் பார்க்கவே இல்லை அவனை. ஃபுட் ஸ்டெப்பும் கேட்கலாம். ஐயோ 4 தான், என் 7 இல்லை. ஐயோ, என் மெயின் பிரச்சனையே இதுதான். தோற்றுறேன். ஐயோ, இது இவன் இல்லை. சே, நான் இவன் நினச்சி தான் இபிஐ எடுத்தேன். ஓரியன். ஐயோ, என்னமோ நடக்க போகுது. தோற்காம இருந்தா சரிடா. கிங்கு ரோகனாம ரோகன். யோ எதுக்கு ஏன்டா ஸ்ட்ரெயிட்டாக போனேன்? மாட்டினாங்க. இது ஒரு ப்ளூவாக போட்டு தப்பிச்சிட்டேன். டே வேணாண்டா, ஏறாதரா ப்ளீஸ்ரா, உனக்கு எஞ்சி கேட்கலாம். ஹெட் அப்படியே டங்கு வாங்கிட்டான். அவங்க உங்களுக்கு அந்த ஹெட்ஷாட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நான் அட்டி சத்து ஆகிட்டான் பாவம். அந்த அழுதுட்டுறப்பா நம்மக்கிட்ட க்ளூவாக இல்லை. எனக்கு தெரியும் இப்போ என்ன பண்ணணும். அங்கே போய் நின்றுப்பேன். மேலே ஸ்டெப்ஸ் ரொம்ப வந்து கண்ணை தூக்கி புடுன்னு சுட்டுருவோம். ஓட்டுறோம். கொஞ்சம் போதுண்டா, கொஞ்சம் அடித்தா போதும். வச்சு செஞ்சு விட்டுறலாம். வா இங்கே உட்கார் நிற்பேன். இங்கே எல்லாம் இப்போ எங்கேயோ இருக்கணும். கண்டுபிடிச்சாச்சு. எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே தான் இருந்தான், கீழே குதிச்சிட்டான். டே கிங்ரோகன், நாங்கள் முக்காலும் நீங்கள் அறிவாளியா? ஐயோ, மேலே ஏற முடியல. இவனுக்கு அறிவு இருக்குடா. எப்படி அடிச்சான்? நான் அழுத்துனேன் இல்லை 48. ஐயோ, என்னடா பண்ணுறீங்க? என்னென்னமோ ஏறுதா அவனுக்கு. நமக்கு மட்டும் அடிச்சா மட்டும் அவனுக்கு டேமேஜே கொடுக்கல. எப்படி நினச்சி முடிச்சாங்க? சரி விடுங்க, பார்ப்போம். நமக்கு தான் பிசோன் அடிச்சிருக்கலாம். ஆனால் பார்த்தப்போ இது நல்லா அடிக்க முடியாது. பிசோன் 155 போதும் எனக்கு. ஹெச்பியில் அடிக்கண்டாங்க. எப்படி பிசான்லாம் அழுத்துகள் தான், ஒரே அழுத்தத்தை வச்சு சை தட்ஸ் ராங் நம்பர் அப்படின்னா
இனிமேல் நீ ஒரு ரவுண்டும் ஜெயிக்க மாட்டேன். நீ ஒரு ரவுண்டு ஜெயிச்ச மட்டும் காட்டுறப்பாங்க நம்பிக்கிறான்டா. டே எனக்கு முதல்ல இது என்னவாக இருக்கப்போ போன் ஃபயர் இருக்குது. எனக்கு அப்கிரேடர் வேணும். லெவல் 4 யூஸ் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் லேட்டாக இது பண்ண வேண்டியிருக்கேன். கரெக்ட். இப்போயே போனோன்னா அவன் கன்ஃபார்மாக இது பண்ணுவான். கொஞ்சம் லேட் பண்ணிட்டு ஜோன் ஏற டைமில் ஏறிட்டோன்னா போதும். எங்கேயும் உட்காந்துருப்போம். அவர் தலையை மட்டும் எந்த ஏரியா எந்த பக்கத்தில் இருக்காருன்னு காட்டிட்டாருன்னா போதும், பிடிச்சிக்கலாம். இப்போ டைம் போனோட ஹாமி பைசான் கையில் 29 டேமேஜ். உட்காந்து பிசான்கே கன்னை வச்சு கன்னிலோட தோத்துருக்கேன். ஆத்தா எம்மாடி அழுத்துறையா அவன். ஆனால் சரியான இது பண்ணி வச்சுருக்கான். இருக்கிற இடம் தெரியக்கூடாதுன்னு நல்லா போட்டு வச்சுருக்கேன். அவங்க பிசான் இருந்துச்சு. அவன் தோற்றுருக்கு. பிசான் சும்மாவே 29 டேமேஜ் கொடுக்குது. அது வந்து இது லாங் ரேஞ்செலாம் இதுக்கும் இது லாங் ரேஞ்சில் கொடுத்தோம்னா பிசானுக்கெல்லாம் 11-12 கொடுக்கும். நான் யூஸ் பண்ணி நான் ரஷ் பண்ணும்போது யூஎம்பி எதுவும் சில டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். இதை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டோன்னா அவ்வளோதான். ஒன்றை யூஸ் பண்ணி வச்சேன். இப்போ வாங்கிக்கலாம். அப்கிரேடை போட்டு அதை ஏன்டா சரியா எதுக்குன்னு அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. ஆமாம் எங்கே இருக்கீங்கோ, நீங்கள் எந்த வழியில் இருக்கீங்கோன்னு கொஞ்சம் கீழையா மேலையா? ஓகே ஓகே ஓகே. தலை மேலே இருக்குது. எப்படி அது கைஸ். இப்போ உங்களுக்கு இந்த கஷ்டம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் நம்ம போகும்போது அந்த பெல் ஐக்கனை மட்டும் ஆலில் செட் பண்ணி விட்ருக்கேன். அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும்.